பிறப்புல இருந்து இந்த அரசியலுக்காக இத்தனை விஷயங்கள் பண்ணாங்க. அரசியல் வாழ்க்கையை விட்டே போறேன்னு சொல்றேன். சரிங்களா? அரசியல் வாழ்க்கையை விட்டே போறேன். அவங்க ஜெயிச்சாங்கன்னா 200 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்க சொல்றதை கேட்டுக்கிறேன். பஸ் ஸ்டாண்டில் இப்போ நீங்க மக்கள் பேருந்து நிலையம் தான் பேருந்து நிலையங்க சார். பேருந்து நிலையத்தோட வீடியோ பாருங்க. ஏன்னா போன தடவை வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 2 பேர் உண்மையா இதை மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆதாரத்தை காட்டணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். அது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கிட்டே தெரிஞ்சாரு. இந்தா பாருங்க இந்த செங்கல் வந்துச்சாச்சு, செங்கல் வச்சாச்சு. இப்போ எதை தூக்கி தெரிவாங்க தெரியல. இவங்களுக்கு என்ன தெரியுமா சார், பின்ன அரசியல் பண்ணணும். பில்லு கேட்டு ஜெயிலுக்கு போய் 1 வருஷம் உட்காந்துருந்தாரு. இப்போ நீங்க அடிச்சு பார்க்கட்டும். நீங்க குஜராத் அளவுக்குலாம் நீங்க யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டில் என் தலைவனை கேட்டதுக்கே இந்த போடு இந்த அளவு 1.5 வருஷம் நீங்க ஜெயிலுக்கு பார்த்துட்டீங்க. நீங்க குஜராத்லாம் என் தலைவர்லாம் பாரத பிரதமர்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. நினைச்சு கனவுல யோசிச்சிருந்தா கூட எந்திரிச்சிருங்க. அதாவது வருடத்துக்கு 35 கோடி, அதாவது இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 350 கோடி வருமானம் இருக்குன்னு சொல்லி நம்ம எங்க கிட்ட வர வருமானத்தை நீங்க செலவு பண்ணி உங்க அரசியல் கட்சியில வளர்த்துறதுக்கு நீங்க இதை வேற மாதிரி கொண்டு போகலாம்ல. அது பசங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கலாம், நல்ல கல்லூரி கொண்டு வரலாம். இப்ப தேவஸ்தானத்துல அருள்மை கல்லூரி 2 கல்லூரி இருக்கு. அந்த தேவஸ்தானத்தோட கல்லூரி அவங்க கோயில் ஸ்தலத்துல இருக்காங்க. கோயில் உள்ளவங்களுக்கு, அதாவது கோயிலை பத்தி புரிஞ்சவங்களும் கோயிலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் ஓட்டு போடுறாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. சாமியே இல்லைன்றவங்களுக்கு ஓட்டு போட்டா அப்ப என்ன சார் நடக்கும்? அவங்க சாமி இல்லாதவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அப்படிதான் நடந்துக்குவாங்க. மழை என்ன பண்ணுவாங்க? அவங்களால எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க அதை பார்த்துக்க மாட்டாங்க. TNNews 24 நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் இளைஞர் அணி மாநில துணைத் தலைவர் கமலேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய 1ஆம் தேதி தமிழகம் வர இருக்கிறார். எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்க இருப்பதாகவும் திருப்பரங்குன்றம் மலையில் கூடிய முருகனை தரிசிக்கிறதான் தகவல் எழுந்துட்டு இருக்கு. என்ன மாற்றம் நிகழ இருக்கிறது சார் தமிழகத்துல? 5 வருஷம் ஆட்சியை முடிவு கொண்டு வருவதற்கான முடிவு தான் பிரதமர் மோடி வர்றது. பிரதமர் பழனி வந்தார், தமிழ்நாடு வந்தார்னாலே ஏதோ ஒரு மாற்றம் உருவாகும். அந்த மாற்றத்துக்கான விடிவு தான் இந்த 1ஆம் தேதி நடக்க போகுது. அந்த 1ஆம் தேதி நடக்கிற விஷயங்களுக்கு கூட்டணி தலைவர்கள் எல்லாருமே கலந்துக்க போறாங்க. அது இல்லாம திருப்பரங்குன்றம் போறாரு. திருப்பரங்குன்றத்துல கடந்த வருடங்கள் நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க கண்ணில் பார்க்குறோம். அந்த ஒரு விடிவே கிடைக்காது. அதாவது கோர்ட்டை மீறுறாங்க, அவமதிக்கிறாங்க, மக்களை ஒரு கொடுமைப்படுத்துறாங்க, எல்லாமே நடக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஆட்சி தான். இந்த ஆட்சி இல்லைன்னா இந்த விஷயமே நடக்காது. இந்த ஆட்சிக்கான முடிவு கொண்டு வர்றதுக்காக பழனி ஆண்டவரை சந்திக்கிறதுக்காகவே அவர் வர்றார். எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்க இருக்கிறாரு. தமிழகத்துல எய்ம்ஸ் உதயம் ஆகிறது. இதை வச்சுதான் பாத்தீங்கன்னா திமுக கடந்த 2 தேர்தலா வெற்றி பெற்றிருந்தாங்க. எப்படி இந்த மாதிரி இருக்க போகுது சார்? எய்ம்ஸை காரணம் செங்கலை தூக்கிட்டு 234 தொகுதியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தூக்கிட்டே தெரிஞ்சாரு. இந்தா பாருங்க இந்த செங்கல் வந்துச்சாச்சு, செங்கல் வச்சாச்சுன்னு. இப்போ எதை தூக்கி தெரிவாங்கன்னு தெரியல. இவங்களுக்கு என்ன தெரியுமா சார், பின் அரசியல் பண்ணணும், எய்ம்ஸ் அரசியல் பண்ணணும், அடுத்த பார்த்தா நீட் அரசியல் பண்ணணும், ஹிந்தி திணிப்பு பண்ணணும். இதை தவிர வேற என்ன அரசியல் அவங்களால பண்ண முடியும்? ஒரு 4 எடுத்து கையில் வச்சுக்குவாங்க சார். இதெல்லாம் எங்க மக்கள் ஹிந்தி படிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன நாங்கள் தமிழ் கற்றுக்க மாட்டோம்னு சொன்னோமா? ஹிந்தி படித்தா என்ன பிரச்சனை? எல்லாரும் கற்றுக்கிட்டோமே, எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டோமே. ஏன் தெரிஞ்சுக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஹிந்தின்னா அந்நிய மொழியா? நம்ம மொழி தானே சார். எல்லாம் கற்றுக்கிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்குது? எங்கள் பிள்ளைய படிச்சதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குது? நீங்கள் படிக்காதீங்க. உங்களுக்கு வேணாலும் அவங்க குழந்தையில படிக்க, நீங்கள் எல்லா குழந்தையிலும் படிக்க வச்சுக்குவீங்களா? நாங்கள் மட்டும் படிக்கக்கூடாதான். இது என்ன அர்த்தம்? இது ஏற்றுக்கிற மாதிரி. நீங்கள் கரெக்டாக எலெக்ஷன் வரப்பெல்லாம் பாருங்களேன், அவங்க எடுத்துக்கிற ஒரு பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் எடுத்து வருவாங்க. ஏதாவது ஒரு 5 பாயிண்ட் எடுத்து வந்து அந்த 5 பாயிண்ட்டையே திருப்பி மக்கள் இப்போயாவது விழிப்புணர்வில் வாங்க. இந்த 5 பாயிண்டையே சொல்லி அரசியல் பண்றாங்களே, எப்படி இதை தவிர வேற எதுவுமே இல்லையா? இந்த எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. சாலைகள் சரியா இருக்கா? எல்லாமே சரியா இருக்கா? பாருங்க. நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. எதுக்கு ஓட்டு போடுறோம் யோசிங்க. ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 2 தடவை யோசிங்க. எதுக்காக போறோம்? இவங்க எதுக்காக வராங்க? இவங்க வந்தா என்ன செய்வாங்க? நல்லது செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் தான். இந்த தடவை நடக்கிற விஷயங்கள் கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்கான விடிவு தான். ஆனால் அந்த மாற்றம் எப்படி வரணும்னா பெரிய அளவு வரணும். அதாவது நார்மலாக அவங்களை ஜெயிக்க வச்சிட்டிங்கனாலோ இது பண்ணிட்டீங்கனாலோ, நான் எங்களோட வெற்றியை வேற லெவலில் காட்டிட்டாலுமே நாங்கள் பெரிய வெற்றியை கொடுத்தா மட்டும்தான் மக்கள் ஸ்ட்ராங்காக நாங்கள் சண்டை போட முடியும். எங்களால் எல்லா இடத்துலையும் நின்று உங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நாங்கள் நல்லது செய்ய தயாராக இருக்கோம். நல்லது செய்யறதுக்கான வழிகளை கொடுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று முதல் கையெழுத்தாக இளைஞர் துறையில நான் கையெழுத்திடுவேன் அப்படின்னு ஒரு சபதம் கொடுத்துருக்கேன். இதுவரையும் இருந்த 5 வருடங்கள்ல விளையாட்டுத்துறை அமைச்சராக தான் இருக்கார். அவர் இளைஞர்ன்றாரு. பழனி, நான் மொத்த தமிழ்நாடை பத்தி பேச விரும்பல, நான் பழனியை பத்தி பேசுறேன். பழனியில இதுவரை ஒரு கிரவுண்டு, ஒரு நல்ல விஷயம், ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கேன்னு அவங்க சொல்லுவோம். சரி சார், உதயநிதியோட க்ளோஸாக தானே இருக்கிற ஐ பெரியசாமியோட மகன். ஏன் நீங்கள் ஒரு நல்ல கிரவுண்டு கட்டி கொடுத்துருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸில் பசங்களை கொண்டு போயிருக்கலாம். அப்படிலாம் கொண்டு போயிருந்தா ஏன் சார் கஞ்சா பழனிக்குள்ள அவ்வளோ புழக்கம் ஆக போகுது? கஞ்சா புழக்கம் இவ்வளோ அதிகமான காரணம் என்ன சார்? பசங்களை நல்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி கொண்டு போய் நல்ல கபடி ஆடக்கூடிய பயிலுங்க எங்க சார். தமிழ்நாட்டிலேயே சிறந்த கபடி வீரர்கள் எங்க பழனி பகுதியில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே சிறந்த வீரர்கள் நிறைய பேர் பழனியில் தான் இருக்காங்க. ஏன் அந்த பழனியில் இருக்க பசங்களை ஏன் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ண மாட்டீங்க?
அவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல கிரவுண்டோ, நல்ல ஒரு கோச்சிங் அப்பார்ட்மெண்ட்டோ, கோச்சிங் தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருக்கலாம். எதுவுமே செய்யல. சும்மா விளையாட்டுத்துறை அமைச்சர் அது இதுன்னு சொல்லி தெரிஞ்சா மட்டும் போதுமா? அதெல்லாம் இல்ல சார். எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணாதனால மட்டும் தான் இன்னைக்கு வந்து இந்த நிலைமையில வந்து இருக்கிறோம். நாங்க எங்களுக்கு கோவமே அது ஒரு விஷயம் தான். இதுவரை எதுவுமே நடக்கல. நடக்காதனால மட்டும் தான் இந்த கோவம் வருது எங்களுக்கு. வருமானம்ன்றது பார்த்தீங்கன்னா, பல கோடி இருக்கிறதா தகவல் வெளியில வருது. அந்த வருமானம்லாம் என்ன பண்றாங்க? கோவில் வளர்ச்சின்றது இருக்கா சார் அங்க? ஜஸ்ட் ஒரு சர்வே எடுத்தோம் சார். நாங்க ஒரு பசங்க ஒரு டீம் போட்டு. அதாவது வந்து வருடத்துக்கு வந்து 35 கோடி. அதாவது இந்த கடந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 350 கோடி வருமானம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு தோராயமா பழனி ஆண்டவருக்கு வந்து வருமானம் வந்து 350 கோடி. அப்படி உள்ள பழனியில இன்னைக்கு நீங்க சண்முகநதியோட நிலைமைய பார்த்தீங்கன்னா, அதோட வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதான் இப்போ ஒரு சண்முகநதியோட நிலைமை. சண்முகநதி வந்து இப்போ நீங்க இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இது சண்முக நதி மாதிரி இருக்குங்களா? நீங்க பாருங்க. நதி மாதிரி இருக்கா? கிடையாது. நதியோட நிலைமை பார்த்தீங்கன்னா மோசமான நிலைமையில. இந்த நதியில நாங்கள் தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் பழனி ஆண்டவருக்கு அபிஷேகம் பண்ணணும். பார்த்துக்கோங்க. அதை விட அடுத்து பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டு. நீங்கள் பஸ் ஸ்டாண்டோட நிலைமை பார்த்தீங்கன்னா அதை விட மோசமான நிலைமையில் இருக்கும். பஸ் ஸ்டாண்டில் இப்போ நீங்கள் மக்கள் பேருந்து நிலையம் இதுதான் பேருந்து நிலையங்க சார். பேருந்து நிலையத்தோட வீடியோ பாருங்க. ஏன்னா போன தடவை வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 2 பேர் உண்மையா இது மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஆதாரத்தை காட்டணுன்றதுக்காக தான் இந்த விஷயம். பார்த்தீங்களா, மக்கள் மூக்க மூடிட்டு போறாங்க. பஸ் ஸ்டாண்டு சார். பழனியோட பஸ் ஸ்டாண்டில் நடக்க முடியாமல் பொதுமக்கள் மூக்க மூடிட்டு போறாங்க. அந்த நிலைமையில தான் இருக்கு நீங்க பழனி. இந்த மாதிரி வந்து பழனியில நீங்க எதுவுமே சரியா இல்லை. அதாவது வந்து 10 வருட காலத்துல முதல்ல என்ன சொன்னாங்க, எதிர்க்கட்சியா இருக்கும் நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சி 5 வருஷமா இருக்கீங்கல்ல, பழனி என்ன மாதிரி கொண்டு போயிருக்கலாம்? குப்பையாவும் டிச்சாவும் இருக்கு சார். பழனி டிச்சா இருக்கு. டிச்சா தான் இருக்கு. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அங்க வந்து ஒருத்தர் கடந்து அந்த இடத்த கடந்து போகணும்னா மூக்க மூடித்தான் நடக்கும். நாங்களே போக முடியாது. நாங்க நிக்க கூட முடியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு. நீங்க எடுத்துக்கோங்க வையாவரி குளம். வையாவரி குளம் வந்து ஒரு புண்ணிய நதின்னு சொல்லுவாங்க. அந்த வையாவரி குளம் நிலைமை பாருங்க. இதான் வையாவரி குளத்துல கழிப்பிடம். வையாவரி குளத்தோட நிலைமை இன்னையோட நிலைமை வையாவரி குளம் பாருங்க. பாத்ரூம் கழிப்பிடம் போட்டிருக்காங்களா? வையாவரி குளம் அந்த கழிப்பிடம் பூராமே, அந்த கழிப்புகள் பூராமே அதுக்குள்ள தான் போகுது, கலக்குது. அது மட்டும் இல்லாம கீழே நீங்க பாருங்க, அப்படியே பாருங்க, குப்பை பாருங்க, எவ்வளவு குப்பைகள் பாருங்க. இதெல்லாம் இது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக எடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி நிலைமை தான் நீங்க பழனியோட நிலைமை. இந்த 10 வருஷ காலமா பழனி எப்படியோ புண்ணிய ஸ்தலம்ன்றோம் ஏதோ ஒரு விதத்துல கொண்டு வந்திருக்கலாம். ஆனா எதுவுமே சரியாவும் இல்லை, நல்லதும் நடக்கல. நல்லது நடக்காதனால மட்டும்தான் எங்களுக்கு கோவங்கள் வருது. அந்த கோவங்கள்னால வெளிப்பாடுதான் இது. மக்களோட குரலை தான் இந்த விஷயத்தை கொண்டு வரும். மக்களோட குரலா இந்த விஷயத்தை எதுக்காக உங்களோட கேள்வி கேட்கறோம்னா, நாங்க வந்து இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடாதா, அதுக்கான வழிகள் தான் இது. இப்போ வருமானம் வந்துட்டு இந்த உண்டியில் வரக்கூடிய வருமானம் எங்கே தான் போகுது, என்ன தான் பண்ணிட்டு இருக்காங்க சார்? எல்லா வருமானத்தையும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க பிரதர். அதாவது வந்து நீங்க என்ன சொல்லணும்னா, ஒரு வருடத்துக்கு 35 கோடி வந்து வருமானம் வருதுன்னு சொல்றாங்க. ஆவரேஜ் இந்த 10 வருஷத்துல 350 கோடி வருமானம் வந்திருக்கு. ஆனா 350 கோடி வருமானம் எங்க போச்சுன்னா, 350 கோடி ஒன்றும் இல்லைங்க, ஒரு 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 பார்ட் ஆஃப் அமௌண்ட் வச்சுக்கோங்க. 350 கோடியில ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து நீங்க பழனியை டெவலப் பண்ண நினைச்சிருந்தா கூட ஒரு ஒரு 10% எடுத்துக்கோங்க. ஒரு 35 கோடி எடுத்து அதை டெவலப் பண்ணா கூட அந்த ரோடை நல்லா பேஸ் பண்ணிருக்கலாம், அந்த பஸ் ஸ்டாண்ட் இது பண்ணிருக்கலாம். எதுவுமே ரெடி பண்ணல. பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டினேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. நடக்காதனால மட்டும்தான் அந்த இடம் அப்படியே இருக்கு. இந்த ஆட்சியில எதுவுமே நடக்கல. இந்த 10 வருட காலத்துல எதுவுமே நடக்காதான் பிரச்சனை. இல்லை இந்த பணம் வந்துட்டு யாருக்கூட கைப்பாவைக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க சார் நீங்க? அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் கைப்பில் தான் போகுது. அவர் தான் இந்த குடமுழுக்கு பண்ணேன்றாரு. இப்போ இந்த வருடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடமுழுக்கு பண்ணேன்னாங்க. குடமுழுக்கில் என்ன பண்ணாங்க? குடமுழுக்கு அமௌண்ட்டை வந்து எப்படி இது பண்ணாங்கன்னு பாருங்க. அது எதுவுமே குடமுழுக்கு நடத்துகிற என்ன அமௌண்ட் வந்து அவங்களோட அமௌண்ட் கிடையாதுங்க. தேவஸ்தானத்துலேருந்து வந்த அமௌண்ட் 1% தான். 100% வந்து தொழிலதிபர்கள் தராங்க. அதை கும்பாபிஷேகம் நடக்குதுனாலே அதோட ஸ்பான்சர்ஸ் எல்லாமே சுற்றி உள்ள பிஸ்னஸ் மேனை அவங்க தான் எடுத்துக்குவாங்க. அவங்க தான் எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால மட்டும்தான் அங்கே நடக்குது. ஆனால் இவங்க கொடுக்குற கணக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை கோடி செலவாச்சு, இத்தனை கோடி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது எதுவுமே கிடையாது. இப்போ நீங்க தமிழர் மாநாடு, அதாவது முருகன் மாநாடு நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த முருகன் மாநாடு நடந்ததுமே அப்படித்தான். முருகன் மாநாடு எப்படி நடந்துச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பழனி வாழ் மக்களுக்கு வந்து முருகன் மாநாடுனா கொண்டாடணும். அவங்க யாருமே அதை கொண்டாடல. அவங்க வகுத்தெல்லாம் அடிச்சுட்டு தான் இவங்க முருகன் மாநாடே கொண்டாடினாங்க. அங்கே வெளியில இருந்து நீங்க கொண்டு வந்து நீங்க முருகன் மாநாடு கொண்டாடணும், ப்ரோக்ராம் பண்றோம், அப்படி பண்றோம். முருகன் மாநாடு நடக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 300 மக்களோட வீடை இடிச்சாங்க. நிறைய பிரச்சனைகள். அந்த ரோட ஃபுல்லா அடைச்சாங்க. தொழில் பண்றதுக்கே வழி இல்லாம பழனியில அந்த அடிவாரத்தை சுற்றி இருக்க மக்கள் பூராமே அங்கதான் தொழில் பண்றாங்க. அவங்களை யாரையும் தொழில் பண்ண விடலை, அந்த தெரு பக்கமே விடலை, ரொம்ப அடைச்சு சித்திரவதை பண்ணி. இப்போ நீங்கள் ஒவ்வொரு கடையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு முன்னாடி 3 அடி தான் கேப்பு. அந்த 3 அடி கேப் எப்படின்னா அதுக்குள்ள தான் போய் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சித்திரவாதையா, அதாவது பழனிக்குள்ள நீங்கள் எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது. அதாவது புண்ணிய ஸ்தலத்துக்குள்ள யாருமே இருக்கக்கூடாது. இருக்காம என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனை வேலையும் பண்ணாங்க திமுக அரசு. உணவு எப்படி கொடுக்கலாம், அவங்களுக்கு எப்படி அன்னதானம் கொடுக்கலாம், அந்த மாதிரி அன்னதானம். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, பழனியில் வந்து இல்லாத பணமா, நீங்கள் மலையில் மட்டும்தான் அன்னதானம். மலையில் பார்த்தீங்கன்னா மலையில் நிறைய மக்கள் வந்து போய் கூட்டமாக போய் லாக் ஆயிடுவாங்க. அவங்களால வந்து உள்ள சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வரணும்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அப்போ சாப்பாடுன்னு பசியில் உள்ளே போகிறவங்கள 5 மணி நேரம் காக்க வச்சு சோறு போடுற ஒரு அன்னதானமா நீங்கள் கீழே போடலாம். வர மக்களுக்கு பாதை ரெடி பண்ணி தரலாம், சோறு ரெடி பண்ணி தரலாம், எவ்வளவோ செய்யலாங்க.
24 மணி நேரம் கொட்டுற அளவுக்கு வருமானம் இருக்கு. 24 மணி நேரமும் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யலாம். ஆனா எதுவுமே செய்யறது கிடையாது. பழனிக்கு எதுவுமே நடக்கிறது கிடையாது. பழனி மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்திருக்காங்களா, எப்படி சார் பாக்குறது? எந்த உயர்த்தும் பண்ணல சார். எந்த உயரமும் கிடையாது. அவங்க என்னன்னா பழனி வாழ் மக்கள் வந்து எல்லாருமே வந்து இப்போ என்ன சொல்ல, பழனி வாழ் மக்கள் முழுவதும் அடிவாரத்தை நம்பியே பிழைச்சிட்டு இருந்தவங்க. விவசாயம் மற்றும் பழனிமலை அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. பழனி வாழ் மக்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதை மட்டும் தான். இப்போ நீங்க பழனி வாழ் மக்கள் அடிவாரத்தில் இருந்த மக்களை பூரா துரத்திட்டாங்க. யாருமே இல்லை. அப்போ அவங்களுக்கு தொழில் ஏதாவது செஞ்சு கொடுத்தாங்களா? இப்போ திருப்பதி மாதிரி ஒரு கடை கட்டி கொடுத்துருக்காங்களா? ஏதோ ஒன்று கட்டி ஒரு 1000 குடும்பம் இருக்கு. 1000 குடும்பத்துக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கு இந்த மாதிரி ஒரு கடை கட்டி கொடுத்து நீங்க இந்த இடத்துல தொழில் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி செஞ்சு தரேன். எதுவுமே பண்ணல. வருமானம் வருது இல்ல சார். வருமானத்தை நீங்க என்னதான் பண்றீங்க? அந்த வருமானத்துல வச்சு என்ன பண்ண போறீங்க? அது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போய் நீங்க வச்சு எங்க கிட்ட வர வருமானத்தை நீங்க செலவு பண்ணி உங்க அரசியல் கட்சிகளை வளர்த்துறதுக்கு நீங்க வந்து இதை வேற மாதிரி கொண்டு போகலாம்ல. அதை பசங்களுக்கு தேவையான செஞ்சு கொடுக்கலாம். நல்ல கல்லூரி கொண்டு வரலாம். இப்போ தேவஸ்தானத்தில் அருள்மிகு கல்லூரி 2 கல்லூரி இருக்குது. அந்த தேவஸ்தானத்தோட கல்லூரி, அந்த கல்லூரி இன்னும் டெவலப் பண்ணி இன்னும் கொஞ்சம் செட்டப் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பண்ணலை. எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. திண்டுக்கல் பகுதியை வந்து தனது கோட்டையாக வச்சிருக்காரு ஐ பெரியசாமி அவர்கள். அவருடைய மகன் வந்துட்டு சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இவங்களாம் பொறுப்பில் இருக்காங்க. பழனி பகுதிக்கு என்னதான் பண்ணியிருக்காங்க? திண்டுக்கல் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக என்ன பண்ணியிருக்காங்க சார்? ஐயா, அதாவது வந்து ஐ பெரியசாமி வந்து ஆத்தூர் தொகுதி. அவரோட மகன் வந்து ஆத்தூர் சார்ந்தவர். ஆத்தூர் சார்ந்தவங்களுக்கும் பழனிக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. பழனி வாழ் மக்களுக்கு என்ன செய்யணும்னா இதுவரையும் எது செய்யலை. எதுவும் செய்யவும் முடியல. என்னன்னா அவங்க ஏதாவது நிகழ்ச்சினா வராங்க, காது குத்துனா அட்டன் பண்ணுறாங்க, போகிறாங்க. அதை தவிர இந்த பழனிக்கு எதுவும் செய்யலை, எதுவுமே வரலை. அதை நீங்கள் வந்து பழனி வந்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். 10 வருஷம் ஆண்ட பழனியில் இவங்க 10 வருஷம் ஆள்றாங்க. போன தடவை கேட்டப்ப 5 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் ஆளுங்கட்சி இல்லை, அதெல்லாம் நாங்கள் எதுவும் செய்யலைன்னு சொன்னாங்க. இப்போ இந்த 5 வருஷத்தில் நிறைய நீங்க செஞ்சிருக்கலாம், எவ்வளவோ செஞ்சிருக்கலாம். ஆனா எதுவுமே செய்யல. என்ன கேட்டா, இப்ப நீங்க நடக்கிற பள்ளியில நீங்க வந்து பார்த்தா ஒரு பக்தர்கள் கோயில் வந்து நிம்மதியா கும்பிட்டுட்டு போக முடியாது. ஒரு சுத்தமான முறையில் வருவாங்களா? முடியாது. இங்க எதுவுமே சுத்தம் கிடையாது. எதுவுமே சுத்தம் இல்லாத நிலைமையில தான் இருக்குது பழனி. பழனி வந்து குப்பை கிடங்கா இருக்கு. எல்லாமே நீங்க புண்ணிய நதி இருக்கட்டும், எல்லாமே நீங்க பழனி வாழ் மக்கள் எல்லாமே ரொம்ப துயரத்துல தான் இருக்காங்க. அதாவது வந்து பழனியில வந்து இப்ப நீங்க தேவஸ்தானம் வந்து ஒரு பில்டிங்லாம் இடிச்சாங்க. ஒரு 300 வீடு கிட்ட இடிச்சாங்க. அந்த 300 வீடு இடிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பாறையில கொண்டு மண்ணை கூட்டி நிறைவே அந்த இடத்துல கொண்டு நீங்க இடம் கொடுத்தேன், ஆளுக்கு ஒரு பிளாட் கொடுத்தேன்னு சொல்றாங்க. அதுல இன்னொருத்தர் என்ன சச்சிதானந்தம், அவர் தான் இந்த தடவை எம்பி. அவர் வந்து சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு நான் வீடியோ கட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்திருந்தார். வீடு கட்டி கொடுத்தார். அந்த இடத்துல நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்த நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மக்களே வாழ முடியாத ஒரு இடம். அந்த இடத்துல வந்து நீங்க வீடு கட்டி கொடுத்துட்டோம். இதெல்லாம் ஏன் பொய் வாக்குறுதி? பொய்ன்னு தெரியும். அதாவது வந்து நீங்க எல்லாருமே கூட்டணி கட்சியில் இருக்க எல்லாருமே பொய்ன்னு தான் தெரியும் அவங்கள. ஆனா இவ்வளவு தூரம் பொய்யா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்க முடியல. நீங்க ஓட்டு போடுறவங்க என்ன யோசிச்சு போடணும்? அவங்க வந்து கோயில் ஸ்தலத்துல இருக்காங்க. கோயில் உள்ளவங்களுக்கு, அதாவது வந்து கோயிலை பத்தி புரிஞ்சவங்களும் கோயிலை பத்தி தெரிஞ்சவங்களுக்கும் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை கிடையாது. சாமியே இல்லைன்றவங்களுக்கு ஓட்டு போட்டா அப்ப என்ன சார் நடக்கும்? அவங்க சாமி இல்லாதவங்க எப்படி நடந்துக்குவாங்க? அப்படிதான் நடந்துக்குவாங்க. மலை என்ன பண்ணுவாங்க? அவங்களால எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க அதை பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க, பார்த்துக்க மாட்டாங்க. அவங்க அதை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. அதுதான் நிலைமை. இன்னைக்கு நிலைமை, பழனியோட நிலைமை என்ன காரணம்னா, பழனி வாழ் மக்களை தான் சொல்லுவேன். பழனி வாழ் மக்கள் நீங்க அன்னைக்கே யோசிச்சு நீங்க அதை பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த நிலைமைக்கு போயிருக்க மாட்டோம். இன்னைக்கு ஏன் இந்த நிலைமைக்கு இப்ப நீங்க எல்லாம் கத்துறீங்க, ஐயோ அடிவாரம் போச்சு, எல்லாம் மக்கள் பொழப்பு பார்க்க முடியல, என்ன காரணம்? உங்களுக்கு பிரச்சனை என்ன? உங்க கூட இருக்க ஒருத்தருக்கு தான் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும். அப்படி ஒண்ணுமே தெரியாத ஒருத்தருக்கு வந்து நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டு அப்புறம் வந்து ஐயோ எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொன்னா எப்படி சரி பண்ண முடியும்? சரி பண்ண முடியாது. மக்கள் மேல வந்து சொல்றீங்க, மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இந்த முறை நாங்க தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு திமுக உறுதியாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்களே. நீங்க என்ன இப்படி சொல்றீங்களா சார்? மக்கள் மேல மீண்டும் பழி சொல்றீங்களா சார்? மக்கள் மேல பழி சொல்ல சார். மக்கள் வந்து யோசிச்சு சிந்திச்சு போடுங்கன்னு தான் சொல்றோம். ஓட்டு ஏன் போடுறீங்கன்றத அந்த ஓட்டு போடுறப்ப ஒரு நிமிஷம் யோசிச்சு போடுங்க. எதுக்காக போறோம், ஏன் போடுறோம், யாருக்காக போறோம்னு யோசிச்சு போடுங்க. மக்களை குறை சொல்லல, மக்கள் வந்து யோசிக்கணும்னு சொல்றோம். இந்த தடவையாவது யோசிக்கின்றதுக்கான விஷயம் தான் சொல்றோம். இந்த தடவை கண்டிப்பா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும். இந்த தடவை நீங்க ஒரு மாநில தலைவர் வந்து நயினா நாகேந்திரன் வந்து ஒரு வியூகம் விதித்து ஒவ்வொரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு தலைமையில வந்து வித்தியாசமான ஒரு தலைமையில ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மாதிரி ஒரு பொறுமையாகவும் ஒரு செயல்படக்கூடிய தலைவர் வந்து யாருக்குமே அமைய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தலைவர் அவர். அந்த மாதிரி ஒரு தலைவர் கூட்டணியில் இருக்கிறப்ப எடப்பாடி அவர்களும் அவரும் ஒரு இணக்கத்தோட செயல்படுறாங்க. அப்ப அந்த இணக்கத்துக்கான வெற்றி எப்படி இருக்குன்னா, இந்த தடவை இன்னைக்கு கூட ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, கண்டிப்பா வந்து நிறைய அமைச்சர்களை நாங்க உருவாக்குவோம், நிறைய டபுள் டிஜிட்ல வந்து நாங்க போவோம், இந்த மாதிரி வந்து எம்எல்ஏக்கள் நிறைய பேர் ஜெயிப்பாங்க, அமைச்சர்கள் நிறைய பேரை நாங்க பிஜேபி சார்பாக உருவாக்குவோம் சொல்லியிருந்தாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா எங்க தலைவர் அப்படி ஒரு தலைவர், அவர் வந்து உருவாக்குவார்.
எதன் அடிப்படையில் சொல்றீங்க சார்? ஏன்னா திமுக நாங்க தான் ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வந்துட்டு நாங்க தான் ஆட்சிக்கு போவோம் அப்படின்னு சொல்றீங்களா? என்ன சபதம் கொடுக்க விரும்புறீங்க சார் மக்களுக்கு? அதாவது வந்து சார் எப்பவும் சொல்றதுதான், நீங்க வந்து எல்லா தடவையும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 5 வருஷம் ஆகாதப்புறம் அவங்க ஆண்டதா சரித்திரமே கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆளுவாங்கன்னா ஆள மாட்டாங்க. ஆனா இந்த தடவை நாங்க தான் ஆளுவோம், கண்டிப்பா நாங்க அந்த முறையை வந்து உடைப்போன்ற மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னீங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த இதுக்கெல்லாம் வேலை கிடையாது சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தடவை நான் போன தடவை உங்ககிட்ட ஒரு சவால் மாதிரி விட்டுருந்தேன். நான் மொட்டை அடிக்கிறேன் சார். அப்போ வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க, மொட்டை அடிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றேன் என்னன்னா, நான் வந்து சிறு வயதிலிருந்தே இந்த அரசியல் வாழ்க்கையை வந்து இப்படித்தான் வரணும், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடுகளோட இந்த அரசியலுக்கு வந்தேன். அதுக்காக தான் இத்தனை வருஷங்களா அந்த பிஜேபி கட்சியில இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். அதாவது வந்து சும்மா இருக்கிறோன்றதெல்லாம் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களையும் பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விஷயங்களை கண்டு இந்த அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். எங்களை இந்த மாதிரி ஒரு பிஜேபியில நீங்க யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் வந்து என்னோட வயது வந்து 35. நான் மாநில இளைஞரணி துணைத் தலைவர். ஒரு டிஎம்கேல நான் என்னோட அரசியல் பின்புலம் எதுவுமே கிடையாது. நான் ஒரு நார்மல் பர்சன். ஒரு 13 வயசுலேருந்து சோசியல் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கும். நான் 35 வயசுல நான் இந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு டிஎம்கேல ஒருத்தர் காட்டுங்க. டிஎம்கேல ஒருத்தர் காட்டுங்க சார். நீங்க காட்டி இந்த மாதிரி ஒருத்தரை காட்டி இவர் தான் மாநில தலைவர், இவர் துணைத் தலைவர் இந்த மாதிரி ஆயிருக்காரு. ஒன்று நீங்க எம்பி மகனா இருக்கணும், இல்லை எம்எல்ஏ மகனா இருக்கணும். இல்லைன்னா ஒருத்தர் இங்கே ஆக முடியாது. இங்கே அப்படிலாம் கிடையாது சார். இப்போ நயினா நாகேந்திரன் அவர்களோட மகனும் இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், எல்லாருமே உழைப்பால முன்னேறணும். யாருமே இங்கே தலைவர் எப்படின்னா, நீங்கள் நல்ல வேலை பார்க்குறீங்களா, அவங்களுக்கான வேலைகள், அவங்களுக்கான பொறுப்பு. நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்களா, ஆக்டிவானவர்களுக்கு ஒரு பொறுப்பு, நல்ல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பொறுப்பு. அந்த மாதிரி கொடுத்து இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் பிரித்து ஓடுறோம். இளைஞர்ல வந்து நிறைய இளைஞர்கள் டிவிக்கு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. டிவிக்கு போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். எங்கள் கட்சியில் நீங்கள் உண்மையாக சொல்ல போனால் எங்கள் இளைஞரில் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சூர்யா டீமில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்ச்சி நீங்கள் அறிமுக கூட்டம்லாம் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்காத அளவுக்கு அறிமுக கூட்டம் நடந்துச்சு. அந்த அறிமுக கூட்டம்லாம் யோசிச்சு பாருங்க, எல்லா இடத்துலையுமே வலுவான கூட்டங்களும் வரவேற்புகள்லாம் நீங்கள் பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அதுக்கான காரணம் இளைஞர்கள் எல்லாமே எங்கள் கூட இருக்காங்க பிரதர். நிறையா விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இவங்க சொல்கிறது தான் டிஎம்கே நாங்கன்றாங்க, அவங்களாம் வரமாட்டாங்க. சொல்கிற மாதிரி அவங்க வந்து 200 தொகுதிக்கு மேலே வந்துட்டாங்கன்னா, நான் வந்து இத்தனை ஒரு காலங்களா சொல்லிட்டு இருக்கேன், என்னோட பிறப்புலேருந்து இந்த அரசியலுக்காக இத்தனை விஷயங்கள் பண்ணேன். அரசியல் வாழ்க்கையை விட்டே போறேன்னு சொல்கிறேன். சரிங்களா? அரசியல் வாழ்க்கையை விட்டே போயிடும். அவங்க ஜெயிச்சாங்கன்னா 200 தொகுதியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறேன். சரிங்களா? இதே செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு பாஜக ஒரு கட்சியா, நயினார் நாகேந்திரன் அவர்களாம் ஒரு தலைவரா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன் வச்சிருந்தார் சமீபத்தில். எப்படி பாக்குறீங்க சார்? சார் தன்மை இல்லாத தலைவர் சார். உண்மையா சொல்ல போறேன், ஒரு பொறுமையோட இருந்து செயல்பட்டு இருக்கலாம். எங்க தலைவரை பேசுற அளவுக்கு தகுதி கிடையாது சார். எங்க தலைவரை பேசுற அளவுக்கு தகுதி கிடையாது. நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து இன்னைக்கு வரையும் எல்லாத்தையுமே பொறுமையா ஹேண்டில் பண்றவர், எல்லாத்தையும் தன்மையா பார்க்கிறவர், எல்லாரையுமே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு தலைவர், எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற தலைவர். அவரை பேசுறதுக்கு தகுதி இல்லாத மனுஷன் வந்து அந்த செங்கோட்டையன் வந்து என்ன பேசுற, எதுக்காக வந்து எங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை எம்பி இருக்காங்க, இவங்க பேசுறதுக்கு என்ன சார் தகுதி இருக்கு? இன்னைக்கு அவர் போயிட்டனால என்ன வேணா பேசலாம்னு பேசக்கூடாது. இன்னைக்கு நீங்க ஏடிஎம்கேல நீங்க போயிட்டீங்கன்றக்காக மற்றவங்களை பேசுறதுக்கு யோசிச்சு பேசணும். வார்த்தைகளை வர்றப்ப யோசிச்சு வார்த்தைகளை விடணும். அந்த வார்த்தைகளுக்கான அது வந்து மன்னிப்பு அவர் கண்டிப்பா கேட்டே ஆகணும். அதை கேட்டு என்னைக்கு கேட்கறான்றதை நாங்க பாக்குறோம். இல்லைன்னா அது வரையும் இதை பத்தி பேசத்தான் செய்வோம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சமீபத்தில் பேசும்போது பார்த்தீங்கன்னா, குஜராத்ல இருந்து வந்தாலும் சரி, சேலத்துல இருந்து வந்தாலும் சரி, இங்க எந்த ஒரு பருப்பும் வேகாது, முதல் அடி நம்முடைய அடிதான் அப்படின்னு சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அடிச்சு பார்க்கட்டும் சார். ஏற்கனவே 1.5 வருஷம் ஜெயில இருந்து அவருக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பில்லு கேட்டாரு, ஒரு பில்லு கேட்டு ஜெயிலுக்கு போய் 1.5 வருஷம் உட்கார்ந்து இருந்தாரு. இப்ப நீங்க அடிச்சு பார்க்கட்டும். நீங்க குஜராத் அளவுக்குலாம் நீங்க யோசிக்காதீங்க. தமிழ்நாட்டுல என் தலைவனை கேட்டதுக்கே இந்த போடு, இந்த அளவு 1.5 வருஷம் நீங்க ஜெயிலில் பார்த்துட்டீங்க. நீங்க குஜராத் எல்லாம் என் தலைவர்லாம் பாரத பிரதமர்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்காதீங்க. நினைச்சு கனவுல யோசிச்சவங்கள கூட எந்திரிச்சிருங்க. எந்திரிக்கலைன்னா திருப்பி வந்து ஒரு காலத்துக்கு நீங்க உள்ள இருக்கிற அளவுக்கு எல்லாமே நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அவர் வந்து குஜராத்துக்கு போய் நீங்க குஜராத் எடப்பாடி அவர்களை வந்து நீங்க எடப்பாடியோ பாரத பிரதமரே பேசுறதுக்குலாம் தகுதி கிடையாதுங்க. 10 ரூபா பாலாஜி அவர்கள் வந்து தகுதி இல்லாத மனிதர். அந்த அவர் வந்து என்ன நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரையும் அந்த பாலாஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? நீங்க 10 ரூபாய்க்கு பணம் வாங்கியிருக்காரு, நிறைய கொள்ளையடிச்சிருக்காரு, இவ்வளவு செஞ்சிருக்காரு, 3-4 கட்சி தவிர்க்காரு. இனி என்ன பண்ணணும், என்னென்ன பண்ணணும் எல்லாமே. இவர் எப்படிங்க எங்களை பேசலாம்? உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. உற்சாகம் வந்து வேற மாதிரியும் பண்ணுவாங்க. இவங்க உற்சாகம் தான் தெரியுமில்ல. ஒரு மீட்டிங்ல பாக்குறோம்ல, முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்களை ஆட விட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்டு அந்த உற்சாகம்லாம் இங்க இல்ல சார். அதெல்லாம் பாப்பீங்க. உங்களுக்கு என்ன ஒரு 2 மாசம் உங்களுக்கு விட அடிச்சிடும் சார். ரொம்பலாம் இல்லை. மீண்டும் இணைந்து பேசும். தகவல் கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி.